எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் அங்கீகரிப்பீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்பொழுது பட்டிமன்றத்தை துவங்க இருக்கிறோம். இன்றைய இளைஞர்களுக்கு தேவை, அதாவது இங்கு வந்திருக்கிற இளைஞர்களுக்கு தேவை ஆன்மீக வாழ்வே என்று சொல்லி பேச வந்திருக்கிற முதல் பேச்சாளர் திரு ஜான் அவர்களை வருகிறவர்கள் என வரவேற்கிறேன். விழாவுக்கு வருகை தந்திருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே மற்றும் இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்க வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய இளைஞர்களுக்கு தேவை ஆன்மீக வாழ்வா, ஆடம்பர வாழ்வா, இதுதான் இந்த தலைப்பு. இது இந்த நேரத்திற்கு மிகவும் ஒரு முக்கியமானதும் மிகவும் அவசியமானதுமான ஒரு தலைப்பு. அதை குறித்து நாம் விவாதிப்பதில் ஈடுபடுவது ரொம்ப மிக மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த தலைப்பை குறித்து நாம் சற்று விவாதிப்போம், விரிவாக விவாதிப்போம். நடுவர் அவர்களே, நம்முடைய மனித வாழ்க்கை பல கட்டங்களை சார்ந்தது இல்லையா? குழந்தை பருவம், வாலிப பருவம், முதுமை பருவம், இப்படிப்பட்டது. ஆனால் இந்த வாலிப பருவம் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணம். அதை காட்டாற்று வெள்ளத்துக்கு நான் ஒப்பிடுவேன். காட்டாற்று வெள்ளம் என்றால் எப்படி இருக்கும்? சாதாரண ஒரு வெள்ளம் எப்படி வரணும் உங்களுக்கு தெரியும். காட்டாற்று வெள்ளம் ஒரு சுனாமி, அதை கண்டதை அடிச்சுடுவாங்க இல்லையா? இருக்கிறத எல்லாமே அடிச்சுடுவாங்க. இந்த வாலிப பருவம் என்பது அப்படிப்பட்டது தான். இந்த வாலிப பிரயாணத்தில் எப்படின்னா பிள்ளைகள் அவங்க பார்க்கறதெல்லாம் அவங்க ஆசைப்படுவாங்க இல்லையா? அந்த வயசு பார்க்கறது ஆசைப்படுவாங்க. ஒரு ஆடம்பர வாழ்க்கை இல்லையா? முடிய பார்த்துட்டு ஸ்கூல் போடுகிற கடையா நிறைய மக்கள் ஆடம்பரத்தை பிள்ளைங்க சப்ஜெக்ட் வாங்கலையா? சப்ஜெக்ட் வாங்க அதுதான் சப்ஜெக்ட். இந்த மாதிரி ஆடம்பரத்தில் நாட்டம் கொண்டு இந்த நேரத்தில் தான் வாலிப பருவத்தில் பிள்ளைகளுக்கு தீய நண்பர்கள் சேர்க்க வருது, தீய எண்ணங்கள் வருகிறது. அப்போ இதுக்கெல்லாம் எப்படி காட்டாற்று வெள்ளத்துக்கு ஒரு அணை தேவைப்படுகிறதோ, அந்த காட்டாற்று வெள்ளத்தை அணை போட்டவங்க அதை சீர்படுத்தி செம்மைப்படுத்தி அந்த ஓட்டத்தை ரொம்ப செம்மைப்படுத்தி ஒரு வயலுக்கு பாய்ச்சுற மாதிரி அந்த அணையாக ஒரு ஆன்மீக வாழ்க்கை நமக்கு தேவைப்படுகிறது இல்லையா? அந்த ஆன்மீக வாழ்க்கையில நல்ல போதனைகள், நல்ல கருத்துக்கள், நம் வாழ்க்கைக்கு உகந்த கருத்துக்கள் இருந்து நம்ம வழிகாட்டி அந்த வாலிப பருவத்தில் அதை கடைபிடிக்கும் பொழுது அந்த பிள்ளை அந்த வாலிப பருவம் ஒரு இந்தியான பருவமா, எதிர்காலத்துக்கு ஏற்ற பருவமா இருக்கிறது. இதுக்கு அநேக உதாரணம் இருக்கிறது இல்லையா? ஒரு சாதாரண சிவாஜியாக இருந்த ஒரு இளைஞன் பின்பு தன்னுடைய நல்ல போதனையால, அம்மாவுக்கு சொல்லிக் கொடுத்த போதனையால ஒரு மராட்டிய சிவாஜியாக மாறி இருக்கிறார். அதுபோல பாருங்க, இந்த ஒரு நிமிஷம் இன்னும் பாருங்க, இந்த மதங்கள் அநேகமா எல்லா மதங்களும் ஆன்மீகத்தை வலியுறுத்துது. இந்த காலகட்டத்தில் எனக்கு மதம் தேவையில்லையா, நான் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்துக்கிறேன்னு வாலிப பிள்ளைங்க சொல்லுவாங்க. ஆனா இந்த ஆன்மீகத்தில் ஈடுபட்ட அநேக இளைஞர்கள் ஒரு நல்ல வழிகாட்டிகளாகவும், அநேக இளைஞர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு விவேகானந்தர் இல்லையா? ஒரு விவேகானந்தர் இருக்கிறாரு. தன் ஆடம்பர வாழ்க்கையை விட்டுவிட்டு ஒரு எளிமை வாழ்க்கை போட்டு ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று அதற்கு அந்த ஞானத்தை கண்டுபிடித்த ஒரு கௌதம புத்தர் இருக்கிறாரு. அவர் ஒரு இளைஞர். இவன் எல்லாவற்றையும் காட்டிலும் கிறிஸ்தவன் என்ற மதம் அல்ல, கிறிஸ்தவன் என்ற மார்க்கத்தை ஒன்று பண்ணி அந்த மார்க்கத்துக்கு அநேக நல்ல போதனைகளை கொடுத்து அவன் அந்த இளைஞராகிய இயேசு கிறிஸ்து தேவனோடு ஐக்கியம் கொண்டு எப்படி ஒரு மனிதன் வாலிப பிராயத்தை எப்படி அடங்கி எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணுமோ அதுக்கு ஒரு உதாரணமா இருக்கு. இன்னும் பல கோடி மக்களுக்கு அவர் ஒரு பெரிய வழிகாட்டியாக இருக்கிறார். அதனால இன்றைய காலகட்டத்தில் நமக்கு தேவையாக இருப்பது ஆன்மீக வாழ்வு. அதாவது இன்றைய இளைஞர்களுக்கும் இனி வரக்கூடிய இளைஞர்களுக்கும் தேவையாக இருப்பது ஆன்மீக வாழ்வு, ஆன்மீக வாழ்வு என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இருக்கிற வாலிபர்களுக்கு ஆன்மீக வாழ்க்கை தான் தேவைன்னு அதுலேயும் அவர் ஒரு லிஸ்ட் சொன்னார் பாருங்க, சூப்பராக சொன்னார். ஒரு சுவாமி விவேகானந்தர் சொன்னார், ஒரு மராத்தி சிவாஜியை சொன்னார். இப்படி சொல்லும்போது அவர் அருமையாக ஒரு காரியத்தை சொன்னார். இவர்கள் எல்லோருமே மதத்தை
ஸ்தாபிக்க வந்தவர்கள் என்று சொன்னார். ஆனால் கிறிஸ்தவ மார்க்கத்தின் கதாநாயகனாய் இருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மதத்தை ஸ்தாபிக்க வராமல் ஒரு மார்க்கத்தை மனிதனுக்கு காண்பித்து வாழ்க்கைக்கு ஒளியாக ஜீவனாக தன்னுடைய ஜீவனையே சிலுவையில கொடுத்து இன்றைக்கும் ஜீவிக்கிற ஒரு ஆன்மீகவாதியாக 30 வயதுல அவர் மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதியாய் ஒரு ஜெயமுள்ள ஒரு ஆன்மீகவாதியாய் கடவுளோடு ஒரு ஐக்கியம் வைத்திருந்த ஒரு ஆன்மீகவாதியாக இருந்தார். எனவே இந்த இளைஞர்களுக்கு தேவை ஆன்மீக வாழ்வே, அதுவும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஆன்மீக வாழ்வேன்னு அடிச்சு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதெல்லாம் செட் ஆகாதையா, ஏயா எங்களை போட்டு இம்சை பண்றீங்க, ஏயா இதெல்லாம் அப்படின்ட்டு நம்ம ஆடம்பர வாழ்வே இன்று இளைஞர்களுக்கு தேவை. அதுவும் இங்க வந்திருக்கிற இளைஞர்களுக்கு தேவை ஆடம்பர வாழ்வே என்று சொல்லி ஆமோதிப்பு பேச வந்திருக்கிற, ஆக்ரோஷமாய் பேச வந்திருக்கிற அணியிலிருந்து முதல் பேச்சாளர் அன்பு சகோதரன் சரவணன் அவர்களே. அன்பு போதகர் அப்படிங்கிற ஆசிரியரோடு இங்க ஆடம்பரமாய் அமர்ந்திருக்கிறார் என் அருமை நடுவர் எனக்கேவா நடுவர் அவர்களே, இன்னுமா எதிரணியில பேச அமர்ந்திருக்கிற ஆடம்பரமாய் அமர்ந்திருக்கிற எதிரணி அவர்களுக்கும் இன்னுமா 6 வருஷமாய் கரங்களை தட்டி எங்களை வாழ்த்து வந்திருக்கிற அதுவும் ஆடம்பரமாய் அமர்ந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் நான் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேச போற தலைப்பு ஐயா சொல்லிட்டாங்க. இங்க பாருங்க, ஜான் ஐயா நம்ம ஐயா அப்ப பேசினாரு, இன்று இளைஞர்களுக்கு தேவை ஆன்மீகமே அப்படின்னு சொன்னாரு. அவர் ஒரு சில உதாரணங்களை சொன்னார். நம்ம விவேகானந்தர், ஒரு சிவாஜி சொன்னாரு, இன்னும் முகமது நபி, இன்னும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவர்கள் எல்லாம் ஒரு உதாரணத்துல காட்டினாருங்க. ஆனா இவங்க ஆன்மீகத்துல இருந்தது பெரிய விஷயம் இல்லைங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாகரிகம் எங்கேயோ போயிடுச்சுங்க. இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்கிற அளவுல எல்லாம் கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க வாழ்ந்த காலத்துல ஒரு கம்ப்யூட்டர் உண்டா, ஒரு டிவி உண்டா, ஒரு லேப்டாப் உண்டா, என்னையா பேசுறீங்க? இன்னைக்கு எங்கேயோ போயிடுச்சுங்க ஐயா டெக்னாலஜி. இன்னைக்கு நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. இன்னைக்கு எல்லாமே வந்து ஹை டெக்னாலஜில போயிடுச்சுங்க. ஹை டெக்னாலஜி நீங்க பாருங்க, இப்படியா இருக்கிற காலத்துல ஆன்மீகம் ஆன்மீகம் சொல்லி இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு எந்த பெற்றோருமே பிள்ளையை வளர்க்கும் போது அது ஆன்மீகத்தை ஊட்டி வளர்க்கறது இல்லைங்க. தம் பிள்ளையை பிறக்கும் போதே ஒரு கனவு வயிற்றுல நம்ம பிள்ளை இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், பெரிய வக்கீல் ஆகணும்னு சொல்லி ஒரு ஆடம்பர வாழ்க்கையோட தான் இன்னைக்கு எந்த பிள்ளையா நடந்து போதா ஸ்கூலுக்கு இல்ல. எல்லாமே கார்ல தான் கூட்டு போய் விடுறாங்க. அப்போ அவன் இளைஞனா வரும்போது அவனோட இது எப்படி இருக்கு பாருங்க. அவன் ஆடம்பரத்துல தான் முக்கிய கவனம் செலுத்துவானே தவிர ஆன்மீகத்துல கவனம் செலுத்த மாட்டான். அந்த நடுவர் அவர்கள இன்னும் ஒரு விஷயத்தை அவங்க மத்தியில சொல்ற பாருங்க. லைஃப்னா என்னங்க? லைஃப்னா என்னங்க? லைஃப்னா என்னங்க? லைஃப்ன்றது எல் மீன்ஸ்னாங்க the largest worldல, I means இண்டிபெண்டன்ஸா போயிட்டு, F means ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து என்ஜாய் பண்றதுக்கு லைஃப். ஆன்மீகமே ஆடம்பரமே சிறந்தது என்று சொல்லி வாய்ப்பு கோரிக்கைக்கு நன்றி சொல்கிறேன். என்ஜாய் பண்ணல, எப்படியாவது ஆடம்பரமா தப்ப உங்களை இருக்க மாட்டாங்க ஒரு ஐடியா. சார் டேப் ஒரு டேப் பத்தாவது போகுது, பட்டிமன்றம்லாம் வைக்கிறாங்க. இன்னும் 3 மணி நேரம் ப்ரோக்ராம் ஆகுது. முன்னாடி பேசுற எப்பயும் half an hour வந்து ஆடம்பரம் தான் முக்கியம், இளைஞருக்கு ரொம்ப அவசியம்னு சொன்னாரு. ஆனா நாங்க பேசுறத கொஞ்சம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு நினைக்கிறேன். நாங்க ஆடம்பரமா எதுவுமே சொல்லவே இல்லை. ஏன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனாலதான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஆன்மீகமே சொல்லிட்டாங்க. அதுலயே தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, அர்த்தமா இல்லையா? அதனால என்ன பேசணும்னு அவர் கவனிங்க. ஆடம்பரத்திலே இருந்துட்டாரு. எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எப்படி போகணும்ன்ற ஒரே வழிகாட்டத்துல நாங்க என்ன சொல்ல வரோம்னா, நீங்க நல்லா ட்ரெஸ் பண்ணுங்கப்பா.
அதனாலதான் நம்ம வாழ்ற இந்த சூழ்நிலையை அறியாம உணர்ச்சி வசப்பட்டு பேசிக்கிட்டாரு. முதலாவது அவர்கள் சொன்னார்கள் டிவின்னு சொன்னாங்க. டிவி ஏன்னா இந்த நாட்கள்ல இந்த சமுதாயம் வளர்ந்து வர சூழ்நிலையில முன்னாடி எல்லாம் நமக்கு 2 சேனல் தான் இருந்தது, DD1 DD2 தான் இருந்தது. ஆனா இந்திய நாட்கள்ல பார்க்க போனா டிவில நமக்கு அதிகமான சேனல் காண்பிக்கிறாங்க. ஏன்னா இன்றைய வாலிபர்கள் நிறைய காரியங்களை அவங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஏன்னா அதனாலதான் அவங்க எப்போது டிவி முன்னாடி இருக்கிறாங்கன்னு அவங்க சொன்னாங்க. ஆனா எல்லா சூழ்நிலையிலும் எல்லா வாலிபர்களும் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்ததாங்க இந்த உலகம் ரொம்ப மதிக்கும். செல்போனை பத்தி இப்ப யார் வீட்டுல டிவி இல்ல, எல்லார் வீட்லயும் டிவி இருக்குது. பத்தாத பிறகு அரசாங்கமே நமக்கு இலவச கலர் டிவி கொடுக்குது. இது எவ்வளவு ஒரு பெரிய அருமையான காரியம். அதை விட்டு அவங்க டிவி முன்னாடியே இருக்கிற சொல்றாங்க. செல்போனை பத்தி சொன்னாங்க. இந்திய சமுதாயத்துல பாத்தீங்கன்னா இளைஞர்கள்லாம் ரொம்ப அதிவேகமா முன்னேறி கொண்டு வருகிறாங்க. அதனால பாத்தீங்கன்னா 500 ரூபாய் 1000 ரூபாய் சம்பாதிப்பாங்க. ஆனா இன்றைய இளைஞர்கள் என்ன பண்றாங்க, அதிகமான